ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈரோட்டில் இருக்கிற நட்டாத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நட்டாத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து ஒரு தீவு மாதிரி, அது கோயில் நடுவில் இருக்கும். கோயிலை சுற்றி தண்ணியாக இருக்கும். இங்கே நல்லா போனால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கோயில் சாமி கும்பிட்டுட்டு அங்கே கீழேயே பாருங்களேன், சூப்பராக ஆறெல்லாம் இருக்கும். நம்ம ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணோம்னா இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, அவுட்டரில் ஒரு வீடியோ அப்படியே எடுக்கலான்னு சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்களேன், பார்க்குறதுக்கே பச்சை பசேன்ட்டு அப்படியே அந்த ஆற்று பார்க்குறப்போ செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒன் டே பிளான் பண்ணி வந்தோன்னா மார்னிங் வந்தோன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஆக்சுவலி அந்த படகுல நம்ம போயிட்டு வரலாம். நம்மளை கூப்பிட்டு போவாங்க. படகுல நமக்கு இவ்வளோன்னு ஆனால் அமௌண்ட்டு பே பண்ணணும். படகுல நம்ம போயிட்டு வரலாம். இப்போது நம்ம வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில். கீழே விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம ஏறணும் சாமி கும்பிட. ஆக்சுவலி எப்படின்னா லைட்டாக ஒரு மலை மேலே மாதிரி கோயில் இருக்கும். படி ஏறி போகணும். மலை மேலே மாதிரி கோயில் இருக்கும். இது வந்து ராஜேந்திரன் சோழன் வச்ச கல்வெட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் இந்த கோயில் எப்படி உருவாச்சு, எப்படி வந்தது, அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அவங்க சொன்னதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ எகெயின் இன்னொரு டைம் நான் அந்த ஹிஸ்ட்ரி கேட்டு உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே ஏறுறோம். இதுதான் முன்னாடி என்ட்ரி, கோயிலோட முன்னாடி என்ட்ரி இது. உள்ளே வந்து சாமி கூப்பிட்டோம். மேலேருந்து பார்க்குறப்ப வியூ பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. அப்படி இங்கேருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். அந்த ஆறு, அந்த தென்னை மரம், அங்கே இருக்கிற மரம்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை நமக்கு கொடுக்கும். அங்கே பார்த்தீங்களா படகுல சவாரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதை படகுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியல, தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ அப்படியே உள்ளே போய் நம்ம மெதுவாக சாமி கும்பிட்றோம். ஒரு சாமியாக நம்ம கும்பிட்றோம். இதெல்லாம் வெளியில் இருக்கிற சாமி. உள்ளே முக்கியமாக இருக்கிற சாமியை வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. வெளியில் இருக்கிற 1-2 சாமியை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறேன். இதுதான் நம்ம உள்ள படி இறங்கி வரும்போது இருக்கிற பிள்ளையார். திருமஞ்சனத்தில் அலங்காரம் பண்ண பிள்ளையார் இவங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். கண்டிப்பாக ஈரோட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டைம் இங்கே வாங்க. ஈரோட்லேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் இந்த கோயிலோட மேப் மாதிரி திட்டமிடப்பட்டுள்ள கோயில் தீவு. தென் இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு இந்த ஒவ்வொரு கோயில்லையும் கதை நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது இது. எனக்கு இந்த மாதிரி நிறைய கோயிலில் இருக்கும். இந்த மாரியம்மன் கோயிலில், முருகர் கோயிலெல்லாம் லைக் பச்சைமலை கோயில் யார் யார் போயிருக்கீங்கன்னு தெரியாது. அந்த கோயில்லையுமே இந்த மாதிரிலாம் மேலே போட்டிருப்பாங்க. அது படிக்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜாலியாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ அப்படியே நாங்கள் ஆற்றுக்கிட்ட போகிறோம். ஆக்சுவலி இங்கே சாமிக்கு வந்து இந்த மாதிரி குட்டி ஏதோ கல் வச்சு இந்த மாதிரி செடியெலாம் வச்சு பூஜை செய்வாங்க போல். இவங்களும் அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆற்றுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகலான்னு வெளியே வந்தோம். அப்போ தான் இந்த கடையை பார்த்தோம். சாப்பிட்ற கடைனா நமக்கு பார்த்தோன்னே பசிக்கும் இல்லையா, அதுவும் வகை வகையாக பஜ்ஜி போண்டாலாம் வேறு வச்சுருந்தாங்க. சரி அப்படியே லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு அப்படியே மெதுவாக கடைக்கிட்ட போனோம். ஒரு தாத்தா தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி கோயிலில் வந்து ஏதோ விசேஷம், அதனால தான். இல்லைன்னா நார்மல் டேஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கண்ணிலாம் இருக்காது. நம்ம நார்மலாக போய் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஆற்றுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு போகலாம். வீக் டேஸில் போனால் கொஞ்சம் கூட்டம் இருக்கலாம். இது என்ன ஆக்சுவலி சர்பத்தா இல்லை சோடாவா என்ன எனக்கு இது தெரியலை. உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது பார்க்கும்போது என்னன்னு தெரியலை. நானும் சரி நான் வந்து ஆக்சுவலி கடைக்காரங்கிட்ட கேட்கல, நான் வீடியோ மட்டும் எடுத்தேன். உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்து நல்லபடியாக
நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. தூரத்துலேருந்து வியூ பார்க்குறப்ப கோயில் இப்படி தான் இருக்கும். இப்போ வீட்டுக்கு நாங்கள் அப்படியே போகிறோம். இதுதான் நாங்கள் கோயில் வந்த வழி. பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லான சரௌண்டிங்ஸாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நான் அடுத்த vlog போடலாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.